தமிழ் உறவுகள் அனைவரும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசுலேருந்து ரயில்வே துறையில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலையில் உள்ள வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை 6,38,000. ஸோ இங்கேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த அனௌன்ஸ்மெண்ட் இதோட நோட்டிஃபிகேஷன் நம்பர் 01/2026-27 கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஸ்டார்டிங் டேட் 8/8/2026 முதல் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 7/9/2026 நம்ம ஆன்லைன் மோடில் தான் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ முடிச்சிருந்தவங்க இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷருக்கு வந்தீங்கன்னா 320 பணியிடங்களும், ஐடி முடித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 670 பணியிடங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஹார்பண்டர் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 40 பணியிடங்கள் ஃப்ரெஷருக்கும், ஐடிஐக்கு பார்த்திங்கன்னா 50 கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிஷியன் ப்ரெஷருக்கு 40, 160 ஐடிஐ கொடுத்துருக்காங்க. ஃபிட்டர் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர் 80, ஐடிஐ பார்த்திங்கன்னா 180 கொடுத்துருக்காங்க. மெக்கானிஸ்ட் பார்த்திங்கன்னா 40 ஃப்ரெஷருக்கும், 50 ஐடிஐக்கு கொடுத்துருக்காங்க. பெயிண்டர் பார்த்திங்கன்னா 40 ஃப்ரெஷர், 50 வந்து ஐடிஐ கொடுத்துருக்காங்க. வெல்டர் பார்த்திங்க அப்படின்னா 80 ஃப்ரெஷருக்கும், 180 ஐடிக்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஃப்ரெஷருக்கு 320 பணியிடங்களும், ஐடிக்கு 670 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, எம்எல்டி ரேடியாலஜி ஃப்ரெஷர் 5, எம்எல்டி பேத்தாலஜி வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா 1010 பணியிடங்கள் வந்து நமக்கு இந்த ஜாபுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இந்த ஜாபை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம். அதாவது இந்திய ரயில்வே சென்னை இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரியில் இருந்து 10, 12 அல்லது ஐடிஐ முடித்தவர்களுக்கு 1010 அப்ரெண்டிஸ் பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான மாத ஊதியம் 2200 9600 வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு எதுவும் கிடையாது. மெரிட் லிஸ்ட் மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடிப்படையில் தான் தேர்வு செய்யப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது முற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து கொடுத்துருக்கூடிய இந்த வேலை அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ நிறுவனத்தோட பேர் வந்து இன்டெகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி ஐசிஎஃப் சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது முற்றிலும் இந்திய ரயில்வே துறையோட மத்திய அரசோட வேலை. ஸோ அறிவிப்பு நம்பர் BB/RR/30/APP/2026 கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி 8/8/2020 லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 7/9/2026 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான இணையதள முகவரி பார்த்தீங்கன்னா bb.icef.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு நாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா சென்னை ஐஎஸ்எஃப் ரயில் பெட்டி தொழிற்சாலை வேலைவாய்ப்பு 2026க்கான கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஸ் பணியிடங்கள் 1010 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பயிற்சிக்கும் தேவையான கல்வி தகுதி என்னங்கிறத பார்த்துலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பணிகளுக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஐடிஐ முடித்தவர்கள் விண்ணப்பிக்க வந்து தகுதியுடையவர்கள் சொல்லியிருக்காங்க. ஐடி விண்ணப்பதாரர்கள் தொடர்புடைய தொழிற்பிரிவில் தேவையான தகுதியவும் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முன்பு தங்களது கல்வி தகுதி சம்பந்தப்பட்ட அப்ரெண்டிஸ் பிரிவுக்கு பொருந்துகிறதா என்பதை வந்து பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, விளையாட்டு தகுதி குறித்த கூடுதல் விவரங்களுக்கும் தயவுசெய்து அதிகாரப்பூர்வ வெப்சைட்டையும் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா ஐடிஐ கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து 15 வயசும் அதிகபட்சம் வந்து 24 வயசுக்குள்ளே இருக்கணும். நான் ஐடிஐ கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா குறைந்தது 15 வயசுலேருந்து அதிகபட்சம் 22 வயதுக்குள்ளே இருக்கணும். வயது தலைவர் பார்த்திங்க அப்படின்னா அரசு விதிமுறைகள் படி எஸ்சி/எஸ்டிக்கு 5 ஆண்டுகளும், ஓபிசிக்கு 3 ஆண்டுகள், பேக்வேர்டு கிளாஸுக்கு 10 ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி/எஸ்டி பேக்வேர்டு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 ஆண்டுகள் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாபுக்கான சம்பள விகிதம் பார்த்திங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணி ப்ரெஷருக்கு பார்த்திங்கன்னா மாதம் உதவித்தொகையாக 8200, 12th பாஸ் பண்ண ப்ரெஷருக்கு 9600, ஐடிஐ முடித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 9600 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்ரெண்டிஸ் பணிக்கான தொகை சம்பளமாக அல்லாமல் பயிற்சி காலத்திற்கான ஸ்டிப்பண்ட் உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஐஎஸ்சிஎஃப் அப்ரெண்டிஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எப்படி தேர்வு செய்வாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ விண்ணப்பத்தில் கல்வி தகுதி மற்றும் மதிப்பெண் விவரங்களை சரியாக பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா
உமன், எஸ்சி, எஸ்டி, பேக்வர்டு கிளாஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அவங்களுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு வந்து ரூ. 100 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இதுக்கான முக்கியமான தேதி 8/8/2026ங்கிறது ஸ்டார்டிங் டேட்டு. இதிலேருந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 7/9/2026 மாலை 5:30 மணிக்குள்ளே நாம் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ கடைசி நேரத்தில் இணையத்தில் ஏற்படக்கூடிய அந்த தொழில்நுட்ப சிக்கலை தவிர்க்க விண்ணப்பதாரர்கள் பிளான் பண்ணிவிட்டு இந்த 7/9 கிட்டத்தட்ட 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன ஆவணங்கள்லாம் கையில் வச்சுருக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் வச்சுருக்கணும். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் தேவைப்பட்டு அதுவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடி சர்டிஃபிகேட் பொருந்த விண்ணப்பதாரர்களுக்கு கல்வி தகுதி மதிப்பெண் பட்டியல், சமீபத்திய புகைப்படம் ஒன்று வச்சுக்கணும். கையொப்பம் நம்ம இட்டு ஸ்கேன் பண்ணி ஏற்றணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் எதுவும் வச்சுக்கணும். மொபைல் நம்பர், மின்னஞ்சல் முகவரி, அடையாளச் சான்று, அதாவது அடையாளச் சான்றுக்கு ஆதார் நம்பர் நம்ம வச்சுட்டே போதும். ஸோ இதெல்லாம் முக்கியமாக வேணும். இதை வச்சு தான் நம்ம ஃபர்தராக அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ICF சென்னை வேலைவாய்ப்பு 2026 பணிக்கு தகுதியும் விருப்பம் உள்ள விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள இந்த வெப்சைட் bb.icf.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு ஆன்லைன் மூலம் தான் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். லாஸ்ட் டேட் 7/9/2026 மாலை 5:30க்கு முன்னாடியே வந்து நாமளாம் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தகுதியான தகுதி வந்து கல்வி தகுதி, வயது வரம்பு மற்றும் பிற நிபந்தனைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துக்கணும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இதுக்கான வெப்சைட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டை பார்த்துடலாம். ஸோ வெப்சைட்டில் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நமக்கு டீட்டெயில்ஸாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லையும் நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணோன்னா இந்த ஜாப் வந்து ஈஸியாக நமக்கு வந்து கிடச்சிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 50% குறைந்தது வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 10th 12th வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 இயர் தான் ட்ரைனிங். அதே மாதிரி கார்பெண்டர் பெயிண்டருக்கும் 10th முடிச்சு 10th 12th ஸ்கீமில் பாஸ் பண்ணியிருக்கணும். 1 இயர் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராமிங் அண்ட் அட்மின் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 10th முடிச்சுட்டு ஸோ அவங்க மினிமம் 50% ஆஃப் மார்க் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அல்லது ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், டேட்டாபேஸ் சிஸ்டம் அசிஸ்டன்ட், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இதில் ஏதாவது ஒன்று வந்து வொகேஷனல் ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டும் நம்ம வச்சுருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜாபுக்கான ஸ்டிப்பெண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது சம்பள விகிதமும் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. bb.icf.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போய்ட்டு தான் நாம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம கொடுத்துருக்க அப்ளிகேஷனே நம்ம இந்த பிடிஎஃப்பில் நம்ம கொடுத்துறோம். ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த அலாட்மெண்ட் ட்ரேட் எப்படி இருக்குன்னா, ஃப்ரெஷர் கேண்டிடேட் ஆர் அலோவ்டு டு எக்ஸசைஸ் தேர் ஆப்ஷன் ஆஃப் ட்ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பேஸ்ட் ஆன் தேர் ஆர்டர், மெரிட் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் வேக்கன்சி இன் த ரெஸ்பெக்டிவ் ட்ரேட். ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெரிட்டில் தான் இதை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் டிசி வந்து வச்சுக்கணும். 10th 12th ஐடி இது 3 கண்டிப்பாக வேணும். டெக்ளரேஷன் த கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்யூர்ட் டு சப்மிட் எ டெக்ளரேஷன் டு த எஃபெக்ட் தட் he or she is aware that does not have any right of the employment in ICF ரயில்வேல நம்ம எதுவும் இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிற டெக்ளரேஷனையும் நம்ம கொடுக்கணும். ஸோ ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு மறுபடியும் அப்ரெண்டிஸாக இருக்கிறவங்க இந்த ஜாப்புக்கு வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்போட எசென்ஷியல் டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா அக்காமடேஷன் அண்டு வந்து ட்ராவல் சார்ஜ் வந்து எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவாக வந்து நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஜாப் மூலமாக இந்திய ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கும். ஸோ 1010 பணியிடங்கள் வந்து மார்க் அடிப்படையில் வேலை, எக்ஸாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. 10th 12th ஐடி கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.